இப்போ ஊர் விட்டு ஊர் வந்தாச்சு. அப்புறம் வெளிநாடு போயாச்சு. பல நாடுகள்ல மக்கள் இருக்கிறாங்க. அதிகமா வந்து குலசாமிய வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவா மாறிடுச்சு. நம்ம அத போல நண்பர்கள் என்ன சொல்றோம், ஒரு பிடி மண் எடுத்துட்டு போங்க. இந்தியாவுக்கு வரும்போது, ஒரு பிடி மண் எடுத்துன்னு கூட வச்சுக்கங்க. ஃபோட்டோவ பிடிச்சு வச்சுக்கங்க. அந்த காலத்தில டெக்னாலஜி இதெல்லாம் வசதி இல்ல. உங்க குலசாமி ஃபோட்டோ அவசியம் ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு உங்க ரூம்ல வச்சு வணங்குங்க. முதல்ல உங்க பூஜை ரூம்ல இருக்க வேண்டிய முதல் படம் எதுடான்னா, உங்க குலசாமி படம் தான் முதல்ல இருக்கணும். இது போன்ற விஷயத்த வந்து பாரம்பரியமா முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அப்ப நம்ம ஒரு கிராமப்புற பகுதியிலே இருந்தோம். டெய்லி போய் குலசாமிய பார்த்துருந்தோம். அப்ப தேவைகள் கம்மியா இருந்தது. இன்னைக்கு தேவைகள் அதிகமாயிருச்சு. டெக்னாலஜி அதிகமாயிருச்சு. நம்முடைய சுய தேவைகள் அதிகமாயிருச்சு. அதனால கோரிக்கைகளும் அதிகமாயிருச்சு. அப்ப அந்த கோரிக்கைகள் அதிகமாகும்போது, நியாயமான கோரிக்கை நிறைவேறணும்னா, அதுக்கு முதல்ல உங்க குலசாமி அருள் இருந்தா மட்டும் தான், உங்க நியாயமான கோரிக்கை நிறைவேறதுக்கான வாய்ப்புகள அவர் ஏற்படுத்தி தருவார். நீங்க இவர மறந்துட்டு, உலகத்துல இருக்கிற எந்த தெய்வத்த, எந்த முறையில போய் கும்பிட்டாலும் பலன் முழுமையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, 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 இல்லை.